பற்றி எரிக்கும் ஈரானின் முக்கிய கட்டமைப்பு தெஹ்ரானில் இஸ்ரேல் பொழிந்த குண்டுமழை. விலை உயர்வை தாங்க தயாராகுங்கள், இலங்கை மக்களுக்கு அரசின் அதிரடி அறிவிப்பு. நாட்டின் எரிபொருள் கையிருப்பு வெளியான முக்கிய தகவல். ஆயுதப்படைகள் தயார் நிலையில், ட்ரம்பிற்கு கடும் எச்சரிக்கை விடுத்த ஈரான். உலகமே காத்திருக்கும் ஈரானின் புதிய உச்ச தலைவர் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அறிவிப்பு. உலகில் விலை உயர்வை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் குறைக்கப்பட்டால் அவற்றின் விலை அதிகரிக்கும் என்று வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமர்சிங்க தெரிவித்துள்ளார். விலை உயர்வு ஏற்கனவே பதிவாகியுள்ளது. நிச்சயமாக நாம் இந்த அதிகரிப்பை தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கும். இது ஒரு தடுக்க முடியாத சூழ்நிலை என்று அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள இந்த நிலைமை முழு உலகையும் பாதிக்கும் ஒரு சூழ்நிலையாகும். மேலும் கப்பல் வழிகளை பயன்படுத்தி இறக்குமதி செய்து ஏற்றுமதி செய்யும் ஒவ்வொரு நாட்டிற்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாகும் என்றும் அவர் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த போது கூறியுள்ளார். வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமர்சிங்க மேலும் கருத்து தெரிவிக்கையில், மத்திய கிழக்கின் நிலைமையை முழு உலகையும் பாதிக்கும் ஒரு சூழ்நிலையாகும். குறிப்பாக கப்பல் வழிகளை பயன்படுத்தி இறக்குமதி செய்து ஏற்றுமதி செய்யும் ஒவ்வொரு நாட்டிற்கும் இது ஒரு பிரச்சனையாகும். உலக விலைகளின் அதிகரிப்பை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தை குறைத்தால் விலைகள் அதிகரிக்கும். ஏற்கனவே விலை உயர்வு அறிவிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் அந்த விலை உயர்வை நாம் நிச்சயமாக ஏற்க வேண்டியிருக்கும். அதை நாம் தடுக்க முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரான் தலைநகரமான தெஹ்ரானில் பல பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு நீடித்த வான்வழி தாக்குதல்கள் நடைபெற்றதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் புரட்சிகர காவல் படையுடன் தொடர்புடைய செய்தி நிறுவனம் தெஹ்ரானின் தெற்கு பகுதியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் எண்ணெய் கிடங்குகள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து குண்டுவீச்சு நடாத்தியதாக தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலின் பாதுகாப்பு படை தெஹ்ரானை நோக்கி புதிய தாக்குதல்களின் அலையொன்றை தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. ஈரானிய ஆட்சியின் கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடாத்தப்பட்டதாகவும் விரைவில் கூடுதல் விவரங்கள் வெளியிடப்படும் எனவும் IDF தெரிவித்துள்ளது. தற்போதைய போர் தொடங்கியதிலிருந்து ஈரானின் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணெய் கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் நேரடியாக தாக்குதல் நடாத்தியதாக கூறப்படுவது இதுவே முதல் முறை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதம் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமான முழுமையான தகவல்கள் வெளியாகவில்லை. சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள காணொளிகளில் தெஹ்ரானின் தெற்கு பகுதியில் பெரிய தீ பற்றி எரிவதை போன்ற காட்சிகள் பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் தேர்வு செய்யப்படலாம் என அதன் நாட்டின் முக்கிய மதகுரு ஒருவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து உச்ச தலைவரை நியமிக்கும் நிபுணர்கள் சபையின் உறுப்பினரான அயதுல்லா மொசாஃபரி அந்த நாட்டு அரசு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார். அவரது கருத்துப்படி 88 மூத்த மதகுருமார்களை கொண்ட நிபுணர்கள் சபை புதிய உச்ச தலைவரை தேர்வு செய்யும் கூட்டத்தை நடாத்த தேவையான சூழ்நிலைகள் உருவாக்கும் தருணத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. மேலும் இறைவனின் அருளால் இந்த நடவடிக்கை அடுத்த 24 மணி நேரத்திற்குள் நடைபெறும் என்ற உறுதியான நம்பிக்கை எங்களுக்குள்ளது என மொசஃபரி தெரிவித்துள்ளார். தற்பொழுது ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான அளவு மசகு எண்ணெய் உள்ளிட்ட எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அவசர கால திட்டங்களை இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனம் தயாரித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்னர் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்ய இந்தியாவிடமிருந்து அதிகப்படியான எரிபொருளை கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ளது. இதற்கான பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து செலவு குறைவு என்பதால் இந்திய நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது. சிங்கப்பூர் ஊடாக பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் திறந்தே உள்ளது. இதேவேளை வளைகுடா பிராந்தியத்தில் போர் நீடித்தால் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாம் ஏற்கனவே வெற்றி பெற்ற பிறகு போர்களில் சேரும் நபர்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவர் இதனை தனது சமூக வலைதளமான ட்ரூத்
ட்ரூத் சோஷலில் பதிவிட்டுள்ளார். ஒரு காலத்தில் நமது சிறந்த நட்பான நாடான, ஒருவேளை அனைத்திலும் சிறந்ததாக இருந்த ஐக்கிய ராச்சியம் இறுதியாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு 2 விமானம் தாங்கி கப்பல்களை அனுப்புவது குறித்து தீவிரமாக யோசித்து வருகின்றது. அது சரி, பிரதமர் ஸ்டார்மர் எங்களுக்கு இனி அவை தேவையில்லை, ஆனால் நாங்கள் நினைவில் கொள்வோம், நாம் ஏற்கனவே வெற்றி பெற்ற பிறகு போர்களில் சேரும் நபர்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று பதிவிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நடைபெறும் போரை முன்னெடுக்க அமெரிக்கா இனி பிரித்தானியாவை சார்ந்திருக்காது என டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா முன்னெடுத்து வரும் போருக்கு ஆதரவு வழங்க மறுத்ததற்காக பிரித்தானிய பிரதமர் ஸ்டார்மரை கடுமையாக விமர்சித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். பதற்றம் மேலும் அதிகரிக்க முயன்றால் அதற்கெதிராக செயல்பட ஈரானின் ஆயுதப்படைகள் தயார் நிலையில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷிஷ்கியன் பிராந்தியத்தில் பதற்றத்தை குறைக்கும் முயற்சிக்கு தயாராக இருந்த நிலையில் ஈரானின் திறன்களை தவறாக புரிந்து கொண்ட ட்ரம்பின் நடவடிக்கை அந்த முயற்சி உடனடியாக முடிவுக்கு வந்துவிட்டதாக அராக்சி குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு வாரமாக நீடித்த ட்ரம்பின் தவறான நடவடிக்கைகள் ஏற்கனவே அமெரிக்க ராணுவத்திற்கு $100 பில்லியன் செலவாகியுள்ளது. இதற்கு மேலாக இளம் படை வீரர்களின் உயிர்களும் இழந்துள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அந்த செலவின் பாரம் இறுதியில் சாதாரண அமெரிக்க மக்கள் மீதே விழும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது போர்களை நடாத்த அமெரிக்காவை ஏமாற்றி இழுத்துள்ளதாகவும், இது தேர்ந்தெடுக்கப்பட்ட போர் எனவும் இஸ்ரேலுக்கு முன்னுரிமை அளிப்பவர்கள் முன்னெடுத்த போர் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை கடல் எல்லைக்கு அருகே ஈரான் கப்பல் மற்றும் பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டே இலங்கை முடிவெடுக்கும் என்றும், இதில் எந்த பக்கமும் சாராது நடுநிலையாக செயல்படும் என்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நடவடிக்கை என சொல்லப்படும் இந்த விவகாரத்தில் ஐக்கிய நாடுகளின் கடல் சட்ட உடன்படிக்கையின் விதிகளின்படியே இலங்கை அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் எந்தொரு தரப்பிற்கும் ஆதரவாக செயல்படும் எண்ணம் இலங்கைக்கு இல்லை என்றும், மனிதாபிமான அடிப்படையில் சர்வதேச சட்ட கடமைகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். கடல்களின் இதயம் இந்திய பெருங்கடலின் எதிர்காலம் என்ற தலைப்பிலான அமர்வில் பேசிய அவர், இந்த பிராந்தியத்தின் வளர்ந்து வரும் புவிசார் அரசியல் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார். இந்திய பெருங்கடல் விளிம்பு நாடுகளின் சங்கத்தின் தலைமையை இந்தியா ஏற்றுள்ளதை வரவேற்றார். இந்தியாவின் வளங்கள் மற்றும் தலைமைத்துவத்தின் கீழ் இப்பிராந்தியம் பெரும் முன்னேற்றம் அடையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் அடுத்த உச்ச தலைவரை தேர்வு செய்யும் செயல்முறையில் தாம் பங்கேற்க விரும்புவதாக மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். சனிக்கிழமை ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுடன் மீண்டும் மீண்டும் மோதல்களில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படக்கூடாது என கூறியுள்ளார். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் அல்லது 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை மீண்டும் வந்து இதையே செய்ய வேண்டிய நிலை வேண்டாம். அவர்களின் நாட்டை போர் நிலைக்கு இட்டு செல்லாத ஒரு தலைவரை நாம் தேர்வு செய்ய விரும்புகின்றோம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னதாக இந்த வார தொடக்கத்தில் ஈரானின் அடுத்த தலைவரை நியமிக்கும் செயல்முறையில் தாம் நிச்சயமாக ஈடுபட வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். மேலும் ஈரானில் மத தலைவராக இருக்கும் ஒருவரும் அடுத்த தலைவராக வருவதற்கு தாம் எதிர்ப்பு இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து அளித்த பேட்டியில், அந்த நபர் யார் என்பதையே அது பொறுத்தது. நான் மத தலைவர்களை விரும்பாதவன் அல்ல. பல மத தலைவர்களுடன் நான் பணியாற்றியுள்ளேன். அவர்கள் சிறப்பானவர்கள் என்று ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் ஈரானின் அரசியல் எதிர்காலம் குறித்து சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.